प्रेयर सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् अपारि करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. இந்த புக் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிய போடுது. இப்போ நம்ம இத புனராவృத்தி பண்ணிட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிவிஷன் தான் இப்போ இருக்கோம் நம்ம எல்லாரும். இப்போ உள்ள நம்ம படிச்சது இந்த டீச் யுவர்செல்ஃப் சன்ஸ்கிரித் பிரதமா தீக்ஷால நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன். அபியாஸ் நம்பர் 282 படிக்கணும். 282 படிக்கணும். 282 அபியாஸ் நம்பர் 282 பேஜ் 447 போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம உத்தரா சப்தத்தோ விதிஷ்டுப்யோகா சப்த பக்தியில் என்ன பிரயோகா இருக்குன்னு மாற்றி மாற்றி நீங்க சொல்லணும். படிக்கலாம். கொஞ்சம் பண்ணலாம். எத்தனை பேர் இருக்கு? 3 பேரா? ஓகே, வாங்க உத்தர படிக்கலாம். அதை வாங்க கிருஷ்ண சார். இப்ப இதுல ராமஹ வித்யாலயம் கச்சதி அது இருக்கு. வித்யாலயம் செகண்ட் போட்டிருக்கு. இப்ப செகண்ட்ல என்ன வருதுன்னு பாக்கணும். ததா போஜன குர்வந்தி. அங்க ததா புல்லிங்கில மாத்தணும். போஜனம் குர்வந்தி இத மாத்தணும். தத் சப்தல தத் சப்தல என்னது? தத் சப்த. இங்க புல்லிங்ல மாத்தணும். இத தத்து புல்லிங் புல்லிங்ல மாத்தணும். புல்லிங்ல மாத்தணும். அது எப்படி வருதுன்னு பாத்து. அதாவது ப்ராப்பர் இல்ல என்ன விபக்தின்னு சொல்லணும் இல்லையா முதல்ல? ஆமா, என்ன எது வரணும்னு. இப்போ ராமா வித்யாலய போட்டிருக்கு. வித்யாலயம் வித்யாலயத்துக்கு போறான். இப்போ தத்த புல்லிங் இருக்கு. போஜன குர்வந்தி. போஜன குர்வந்தி இருக்கு. இது வாக்கிய பாக்கணும். வேர்ப். அந்த வேர்ப்க்கு என்ன வரணும்னு பாக்கணும். அது வேர்ப்க்கு என்ன வருதுன்னு பாக்கணும். என்ன வருது அது பாக்கணும். இது வந்து குர்வந்தி பகுவச்சனம். பகுவச்சனம் என்ன வரும்? பகுவச்சனம் என்ன வரும்? புல்லிங்கி தத். புல்லிங்ல என்ன வரும்? போஜனம் குர்வந்தி. போஜனம் குர்வந்தி ரெண்டாவது விபக்தி. போஜனம்ங்கிறது ரெண்டாவது விபக்தியா மாத்திடணும். ஆமா. இப்ப மூணாவதுல அஸ்மத் எடுக்கணும். அஸ்மன் பல காதாமி. இங்க என்ன வரும்? அஸ்மத்ல அகம் ஆவா பயம் அப்படி வரும். ஆமா. அகம் அகம் பலம். பலம் ரெண்டாவது விபக்தி. பலம் 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 காதாமி. கரெக்ட். காதாமி. சரி. அப்புறம் நெக்ஸ்ட் மூர்க்கஹ சஜ்ஜன நிந்தந்தி. நிந்தந்தினா என்னது? நிந்தந்தி
வெய்யரா என்ன வரும்? திட்றா, அது நிறைய அதாவது பகுவச்சனம். 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 ஸோ என்ன வரும்? பகுவச்சனம். இது புல்லிங்கம். மூர்க்காக. மூர்க்காக. காக. மூர்க்காக. சஜ்ஜனக நல்ல மனிதர்களை. அப்ப சஜ்ஜனம் அதுவும் ரெண்டாவது பக்தி தான். ரெண்டாவது பக்தி தான். சஜ்ஜனம் நிந்தந்தி. ஓகே. சாஸ்திர கந்துக்கக கந்துக்கக கிரீடத்தக. இப்ப என்ன வரும்? கிரீடத்தக. ஆமா. அப்போ கிரீடத்தக வந்து பகுவச். கிரீடத்தக வந்து இதுதான், சிங்குலர் தான். சிங்குலர். கிரீடத்தக ஓ சிங்குலர் இல்ல. கிரீட பகுவச். இது இரண்டாவது பக்தி. அதாவது ரெண்டாவது சாத்ரௌ. ரெண்டாவது சாத்ரௌ. சாத்ரௌ. கந்துக்கம். கந்துக்கம். ரைட் ரைட் சாரி. கந்துக்கேன மூணாவது பக்தி. கந்துக்கேன கிரீடத்தக. கிரீடத்தக கந்துக்கேன மூணாவது. இப்ப யுஷ்மத் ரோட்டிகா காதசி. யுஷ்மத் வருது. காதசி. காதசி வருது. காதசி. அப்போ தொம் தொம் துவம் 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 ரோட்டிகா. ரோட்டிகா துவம் ரோட்டி. ரோட்டி காம். ரோட்டி காம். ரோட்டி காம் காதசி. காதசி இதுவும் ரெண்டாவது பக்தி தான். ஆமா. ரோட்டி காம். ரோட்டி காம். அப்புறம் யுஷ்மத் சம்ஸ்கிருத ஜானீத. ஜானீத. ஜானீத இதுவும் தும்மு தான் வரும். தும் அதாவது ஜானீத வந்து பகுவச்சனம். 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 தொம் யுவாம் யூயம். யூயம் யம் யம். சம்ஸ்கிருதம். இதுவும் ரெண்டாவது பக்தி. சம்ஸ்கிருதம் ஜானீத. கரெக்ட். ஓகே. அடுத்தது தத புல்லிங். தத் புல்லிங்கம். வித்யாலய ஆகச்சன். வித்யாலயம் ஆகச்சன் வந்து என்ன வரும்? ஆகச்சன் வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். ஆகச்சன். பாஸ்ட் டென்ஸ். அகச்சதாம் அகச்சன். அகச்சன் அப்ப வந்து பகுவச்சனம். பகுவச்சனம் அப்ப என்ன வரும்? தே 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 தே. கரெக்ட். இதுவும் வித்யாலயம். வித்யாலயம். அகச்சன். ஆகச்சன் இதுவும் ரெண்டாவது பக்தி தான். ஆமா. அடுத்தது அஸ்மத் ஆணையாமக. ஆணையாமக வந்து இது பகுவச்சனம். அகம் அகம் அகமாவம் வயம். வயம் பலம். வயம் பலம் ரெண்டாவது வேற்றுமை. வயம் பலம். ஓகே. பலம். ஆணையாமக. அப்புறம் அடுத்தது வைத்திய ஔஷத யச்சந்தி. யச்சந்தி வந்து பகுவச்சனம். பகுவச்சனம் அப்ப என்ன வரும்? பகுவச்சனம். வைத்தியாக
வைத்யாः வைத்யாः யாः யாः வைத்யாः ஔஷதம் இரண்டாவது வேற்றுமை தான் ஔஷதம் யச்சந்தே யச்சந்தி ஓகே ஓகே ருக்ன கஷ்ட அனுபவந்தி அனுபவந்தியும் பகுவச்சனம் பகுவச்சனம் அப்புறம் என்ன வரும் ருக்னாஹ ருக்னாஹ ஓகே கஷ்டம் இரண்டாவது வேற்றுமை கஷ்டம் 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 அனுபவந்தி கரெக்ட் துஷ்ட கக 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 மாரயதி மாரயதி வந்து சிங்குலர் தான் அது சிங்குலர் அதனால என்ன வரும் சிங்குலர் அதனால துஷ்ட துஷ்டஹ துஷ்டக ராமகங்கிற மாதிரி துஷ்டக துஷ்டஹ ககம் ககம் மாரயதி ககம் மாரயதி ஓகே வெரி குட் அப்புறம் மாரயதிங்கிறது மாரயதி மீனிங் என்ன குருஜி அடிக்கிறான் அடிக்கிறான் ஆமா மாரயதி அந்த பக்ஷி அடிக்கிறான் ஓகே ஏத்த ஸ்திரீலிங்கம் ரங்கவள்ளி லிக்கதி ஸ்திரீலிங்கம் ரங்கவள்ளி லிக்கதி வந்து சிங்குலர் தான் சிங்குலர் ரங்கவள்ளி ரங்கவள்ளீம் இம் ரங்கவள்ளி ரங்கவள்ளி லிக்கதி ஆமா ஏஷா ஏஷக ஏஷா சாரி ஏஷா 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 ஜனனி புத்திர ரமதி ரம்ரதி ஸ்மரதி 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 புல்லிங்கம் தான் புல்லிங்கம் தான் இல்ல ஜனனினா அம்மா அம்மா அது ஸ்மரதி ஸ்மரதி வந்து சிங்குலர் அப்ப வந்து நதி நதின்னு சொல்ற மாதிரி ஜனனி புத்திரம் ஸ்மரதி ஜனனி ஜனனி தான் இருக்கும் ஜனனி புத்திரம் ஸ்மரதி புத்திரம் ஸ்மரதி ஏன்னா புத்திரம் வந்து இரண்டாவது விபக்தி ஓகே புத்திரம் அப்புறம் கிரஹிணி பாக்க குர்வந்தி பாக்க குர்வந்தி வந்து பகுவச்சனம் பகுவச்சனம் அதனால ஆமா तो கிரஹிணியோட பகுவச்சனம் என்ன ஆகும் நதி நதியோ நதியக கிரஹிண்யக கிரஹிண்யக பாக்கம் குர்வந்தி ஓகே பாக்கம் குர்வந்தி பாக்கம் வந்து இரண்டாவது வேற்றுமை தத் புல்லிங்கம் ஆசந்த நயந்தி நயந்தி தி நயந்தி வந்து பகுவச்சனம் அதனால தே தத் வந்து சக தௌத்தே தே ஆசந்தம் நயந்தி ஓகே ஆசந்தம்ங்கிறது இரண்டாவது வேற்றுமை கரெக்ட் ஓகே ஆசந்தம்
மகிழா ஷாட்டிகா கிரீனந்தி. கிரீனந்தி வந்து பகுவச்சனம். பகுவச்சனம். அப்ப என்ன வந்துரும்? ரமா ரமே ரமாக. மகிழா மகிழே மகிழாக. மகிழாக. ஓகே, மகிழாக. ஷாட்டிகாம். ஷாட்டிகாம் கரெக்ட். ஷாட்டிகாம் கிரீனந்தி. ஷாட்டிகாம் கிரீனந்தி. चोर चौर्य करोति. चोर चोर இது மீனிங் என்ன? चौर्य करोति. திருடன். चोरः. चोरः. அப்ப चोरः चौर्यं करोति. எல்லாமே சிங்குலர். ஆமா. चोरः चौर्यं करोति. ஓகே. சௌரியம் வந்து இரண்டாவது வேற்றுமை. அப்புறம் ஏதது ஸ்திரீலிங்கம். பலரச பிப்பந்தி. பிப்பந்தி குடிக்கிறார்கள். பகுவச்சனம். பகுவச்சனம். அப்போ ஸ்திரீலிங்க பகுவச்சனம் என்ன வரும்? ஏஷா ஏதே ஏதாக. ஏஷாக ஏதாக. ஏதே ஏதாக. பலரசம். பலரசம் அதாவது இரண்டாவது வேற்றுமை. தத் புத்திர லிக்கந்தி. ஸ்திரீலிங்கம். பத்திர லிக்கந்தி. இது வந்து பகுவச்சனம். ஆமா, அதனால ஆனா ஸ்திரீலிங்கமா வந்துருச்சு. ஆமா. பத்திரம் இம்மு சேர்க்கணும். பத்திரம் லிக்கந்தி. கரெக்ட். இரண்டாவது வேற்றுமை. அஸ்மத் நகரி கச்சாமக. கச்சாமக வந்து இது பகுவச்சனம். அகம் அவாம் வயம். வயம் வயம் நகரீம் இம் கச்சாமக. நகரீம் வந்து இரண்டாவது வேற்றுமை. நாரி கீத காயந்தி. காயந்தி வந்து பகுவச்சனம். அதனால நதி நத்யோ நத்யக. நாரி நாரியக. நாரியக நாரியக. கீதம் 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 காயந்தி. காயந்தி. கீதம் இரண்டாவது வேற்றுமை. ஆமா. பண்டித கிரந்த பட்டந்தி. பட்டந்தி வந்து பகுவச்சனம். என்னாகும்? பண்டிதாக. பண்டிதாக கிரந்தம் பட்டந்தி. பண்டிதாக. கிரந்தமும் இரண்டாவது விபக்தி. கிரந்தம். கிரந்தம் கிரந்தம் கிரந்தம். தத் புல்லிங்கம். காவிய லிக்கந்தி. அதாவது லிக்கந்தி வந்து பகுவச்சனம். புல்லிங்கம். ஏஷக ஏதோ ஏதே. தத் சக சக தௌ தே. தே தே காவியம் லிக்கந்தி. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிடுறேன். சூப்பரா பண்ணிருக்கேன். நல்ல ஞாபகம் இருக்கு. வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்.
இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கு. சொல்லுங்க. ஓகே. இந்த முதல் 3-4 வேற்றுமை உள்ளே நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பரா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண சரியாயிடும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஜயாமலிங்க வாங்குமா. இதே ரொம்ப நல்லா பண்ணினார் அவர். அதே மாதிரி நீங்க பண்ணுவோம். அதே இல்ல, நெக்ஸ்ட் படிங்க. சப்தசோ வியக்திஷு பிரயோகாः. வருமா? சரியா வருமா? Rewrite the story. Rewrite the story by using proper vibhakti form of the words. இந்த ப்ராப்பர் விபக்தி எழுதணும். ராம அயோத்தியா மகாராஜா ஆசீத். ராமः அயோத்தியாம் மகாராஜா. இது இரண்டாவது விபக்தியில அயோத்தியா மகாராஜா ஆசீத். தத் பத்னி சீதா. தத் அதேனாகும். தத் பத்னி சீதா. இல்லம்மா, ஒரு நிமிஷம். அவரோட பத்னி சீதா. அவரோட என்ன வரும்? இப்ப தத் சப்து பண்ணணும். சஹ தௌதே, தம் தௌதான், तेन ताभ्यां तै, तस्मै ताभ्यां तेभ्य, तस्मात् ताभ्यां तेभ्य, तस्य तयोः तेषाम्. அப்ப என்ன வருங்க? தஸ்ய பத்னி. அவருடைய பத்னி சீதா. அவருடைய பத்னி சீதாங்கிறது தஸ்ய பத்னி. சஷ்டி வந்துடுற தஸ்ய பத்னி சீதா. ராமக பித்ரு நாம தசரத. ராமனோட அப்பா பேரு தசரத. பக்தி மாறு. ராமோ அப்புறம் பித்ரி சப்தம் மாறும். ராமோட அப்பா பேரு, அப்பா பேரு ராமஸ்ய பித்ரு. ராமஸ்ய பித்துஹ. ராமஸ்ய பித்துஹு நாம தசரத. ராமஸ்ய பித்துஹு. பித்துஹு வந்து எத்தனாவது இதுல வருது? பித்துஹுன்னா சப்தமே வச்சியா? பித்துஹு இதே சஷ்டில வந்துருது. சஷ்டி. ராமஸ்ய பித்துஹ. அப்புறம் ஜனனி நாம கௌசல்யா. பேரு கௌசல்யா. அம்மாவோட பேரு கௌசல்யா. அம்மாவோட பேரு ஷஷ்டி வந்தக்க ஷஷ்டி ஜனன் ஜனன்யாஹ. ஜனன்யாக நாம கௌசல்யா. ராம ஸ்ரீ சகோதர ஆசன். ராமருக்கு 3 சகோதரம் இருந்தார். ராமனுக்கு வரைமா ராமஸ்ய. ஓகே. ராமஸ்ய 3 சகோதரர்கள் இருந்தார்கள். மூணுக்கும் சங்கியா வச்சு சப்ல போகணும்னா ராமஸ்ய த்ரயः. ராமஸ்ய த்ரயः சகோதராக ஆசன். அப்புறம் நாம லக்ஷ்மணக. முதல் பேரு லக்ஷ்மணக. அப்ப பிரதமஸ்ய
பிரதம முதல் 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 பெயருங்கிறதுக்கு பிரதமஸ்யன்னே சொல்லிடலாமே. அதே ஆமா, பிரதமஸ்ய நாம லக்ஷ்மண. பிரதமஸ்ய நாம லக்ஷ்மணக. द्वितीय नाम तृतीयस्य नाम भरतः. द्वितीयस्य नाम तृतीयस्य नाम शत्रुघ्नः. तृतीयस्यने கொடுத்துட்டான். तृतीयस्य नाम शत्रुघ्नः. ஓகே, சரியா? அது அப்படியே தான எழுதணும். तृतीयस्य ஆமா. नाम शत्रुघ्नः. राम कैकेयी इच्छानुसारम्. ஆமா, இச்சானுசாரம் வனம் கத்தவான். கேட்டையோட இச்சா பிரகாரம் போனான். அப்போ கைகைக்கு என்ன பக்தி வரும்? கைகேயினுடைய ஆசையினால் வரணுமே. கேக்கை எப்படி எடுப்பேன்? நதி மாதிரி போகும். அது ராமசியதான் வரும். இல்ல ராமசி வராது. ராமர் கேக்கையோட இச்சா பிரகாரம் கேக்கையோட அப்பனா षष्ठी विभक्तिया मैडम? कैकेय्याः षष्ठी विभक्ति போட்டா कैकेय्याः इच्छानुसारं वनं गतवान्. कैकेय्याः इच्छानुसारं वनं गतवान्. आमा वन तत् सुग्रीव आञ्जनेयश्च प्राप्तवान्. வனத்துல அங்க வன தட்டு அப்ப இங்க வரும் பிராப்தவான பார்த்தானே. கிடைச்சார். அவருக்கு சுக்ரீவ ஆஞ்சநேய கிடைச்சார். இந்த ஃபாரஸ்ட்ல வனத்துல மூணாவது விபக்தி போடணும். வனே அவருக்கு சுக்ரீவ ஆஞ்சநேயச்ச பிராப்தவான். ஆமா, இது ரெண்டு தான் மாறும். சகவும் தான் வருமா? வனத்துல அது ரெண்டு தான் மாறாது. இல்ல தத்து மாறுறத வனமும் தத்து மாறுது. வனே நிறைய மாறுது. வனே சுக்ரீவம் ஆஞ்சநேயம் ரெண்டு நம்ம திருதியா வனம் प्राप्तवान्. वने नक सप्तमी विभक्ति स नक प्रथमा सुग्रीवं न द्वितीया आञ्जनेयं न द्वितीया. सुग्रीवं आञ्जनेयं च प्राप्तवान्. रावण वनं अपकृतवान्. ராவணக்க வனத்துல சீதாவை அபகரித்தான். வனத்தில் வருமா? ஆமா, அப்போ வனே ராவணः வனே சீதாம் அபகரித்தவான். சீதாமா சீதாம் ஆமா சீதாம் அபகிருத்தவான். ராம அதீவ அபவத். ரொம்ப துக்கத்துல இருந்தான். துக்கிதः விசர்க வந்து அதீவ துக்கிதः
अभवत् दुःखितः दुःखितः अभवत् வந்துரும் ராமன் ரொம்ப துக்கத்துல இருந்தான். ஆமா துக்கிட்டான்னு வச்சிருக்க வந்துருவாங்க. இங்க போட்டேனா துக்கிட்டாக்கு அவ்வளவுதான். அதுல அதீவ துக்கக அதேதான். ஆமா ஆஞ்சநேயன சகாயேன ராம சீதா புனக பிராப்தவான். रामः सीतां पुनः प्राप्तवान्. आञ्जनेयस्य साक्येन रामः सीतां पुनः प्राप्तवान्. सीतां सीतां पुनः प्राप्तवान् सीतां प्राप्तवान्. वनवासः समाप्यः अयोध्या प्रति आगतवान्. वनवासं समाप्तान पर अयोध्या प्रति गतवान्. திரும்பி வந்துட்டான். वनवासं समाप्य अयोध्यां प्रति आगतवान्. अयोध्यां प्रति आगतवान्. வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்கம்மா. இன்னும் படிக்கணும். என்ன கடுமாறணும் கடந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் பண்ணோம். சப்தோச பிரயோகம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். படிக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாரு அல்மேல் வந்திருக்காங்க வீட்ல? ஓகே அல்மேலுமா வாங்குமா. இதே மாதிரி சப்தச விபக்திஷு பண்ணோம். நீங்க சப்தசு விபக்திஷு பிரயோகாக ஆக்சுவலி கீழே தான் எழுதணும். பரவாயில்ல பண்ணிட்டு போறேன். ஏகः वृद्धः आसीत्. तत् चत्वारः पुत्र आसन्. तस्य चत्वारः ஆமா चत्वारः पुत्राः आसन्. चत्वारः पुत्राः आसन्. ते अतीव अलस आसन्. अलसन ரொம்ப லேஜி. அலசனா லேஜி. ஸோ அலசா இருக்கு இல்லையா, ரொம்ப நிறைய பேர் இருக்கா இல்லையா, அதனால ரொம்ப லேஜியா இருந்தாத்தே அதீவ அலசாஹா. अलसाः ते अतीव अलसाः आसन्. अलसपुत्र दृष्ट्वा वृद्धः कदाचित् एक उपाय चिन्तितवान्. லேஜி, அந்த லேஜி ரொம்ப சோம்பேறி புத்திரா பார்த்தது அந்த பிரதர் ஒரு உபாயம் நினைச்சார். चिन्तितवान् निचार. तो अलस्वान् पुत्रान् दृष्ट्वा अलसान् पुत्रान् दृष्ट्वा वृद्धः कदाचित् एकः उपाय चिन्तितवान्.
உபாயம் சிந்தித்தவான் உபாயம் கிடைச்சது தத புத்திர ஆஹ்ரிய முக்தவான் சேத்ர தன அஸ்தி. என்ன அந்த தத்து மாறணும் இங்க அஞ்சாவதுல தத்து. அவன் என்ன செஞ்சான்? சஹ புத்திரான் ஆஹூய சஹ புத்திரான் ஆஹூய உக்தவான். என்ன சொன்னா? கஷேத்ரே தனம் அஸ்தே. இந்த ஃபீல்டுல தனம் இருக்கு. குத்ர அஸ்தி இதி அஸ்மத் குத்ர அஸ்தி எங்க இருக்கு? இப்படி எனக்கு மறந்து போயிட்டு. அஸ்மத் விஸ்மிருத்வான் எனக்கு மறந்து போயிட்டு. நான் மறந்து போயிட்டேன். குத்ர அஸ்தி இது அஹம் அஹம் விஸ்மிருத்வான். ஓகே भवतः अन्विष्य स्वीकुर्वन्तु. அத நீங்க தேடிட்டு எடுத்துங்கோ. பவத்த மாத்தணுங்க. பவத் 3 பேர் இல்லையா? 4 பேர் 4 புத்திர இல்லையா? சோ அந்த பவான் பவந்தோ பவந்தः பவந்தः 4 பேர் பவத். ஓகே பவந்தः அன்விஷ்ய ஸ்வீகுர்வन्तु. சக ஜீவந்து இதி சுக ஜீவந்தோ. ஹாப்பியா இருங்கோ. சுகேன ஜீவந்தோ. சுகேன ஜீவந்து இதி. புத்திர சந்தோஷ சேத்ர கனன கிருத்தவந்தக. மாத்துங்க. புத்திரா என்ன ஆகும்? புத்திராக சந்தோஷேன. ஆமா புத்திராக சந்தோஷேன. क्षेत्रं खननं कृतवन्तः. क्षेत्रस्य खननं कृतवन्तः. कुत्रापि धनं न लब्धम्. कुत्रापि धनं न लब्धम्. எங்கோ பணம் கிடைக்கல. குத்ராபி தனம் லப்தம். அப்புறம் பஞ்சர் பூமி ஒண்ணுமில்லாத அந்த பூமியில காத்த பூமி. தானியம் धान्यानां वपनं कृत्वा
कृषि कृतवन्तः आश्रय ज्ञात्वा तत् सन्तुष्ट अभवन् जनकः आशय ज्ञात्वा जनकस्य आशय ज्ञात्वा இந்த 10வது 11th இன்னொரு சொல்லுங்க காத்த பூமி धान्य वपन कृत्वा कृषि धान्यानां वपनं कृत्वा भवनं कृत्वा कृषिं कृतवन्तः ओके धान्यानां वपनं जनकस्य आश्रय जनकस्य अपर 12வது जनकस्य आशय ज्ञात्वा सः सन्तुष्ट अभवन् अनन्तरम् आलस्य परित्यज्य सुखे जीवितवन्तः அனந்தரம்னா அதுக்கப்புறம் ஆலஸ்ய பரித்யஜ்ய ஆலஸ்யத்தை விட்டுட்டு சுகேன ஜீவித்தவந்தः ஹாப்பிலி இருந்தான் கொஞ்சம் இதா இருக்கு இன்னொரு படிச்சா சரியா வந்துடும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கு இது சம்பாஷினே சமுச்சயம் திருத்திய வாக்கியம் மஞ்சுஷாத் லிखतु அது இங்க சூஸ் பண்ணி எழுதணும் ஓகே வேற ஏதாவது சூஸ் பண்ணி எழுதணும் வாங்கம்மா யார் வரேல்மா வித்யாபாலிங்கம் संभाषणे समुचयं द्वितीय वाक्यं मंजुषात लिखतु இப்போ இது ஆன்சர் ஒருத்தர் கேட்கறது ஆன்சர் அங்கேன்னு எடுக்கிறோம் नन्दिनी किं भवत्याः दर्शनम् एव नास्ति அப்படி என்ன சொல்றா நந்தினி இப்போலாம் உன்னோட தர்ஷனமே கிடைக்க மாட்டேங்கிறதே ஆன்சர் என்ன சொல்றா அங்கே ஆன்சர் நந்தினி நந்தினின்னு சொல்லக்கூடாது இல்ல ஆமா சொல்றேன் நந்தினி கிம் நான் கேட்கிறேன் இந்த क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணுங்க நந்தினி கிம் பவத்யா தர்ஷனம் ஏவ நாஸ்தி ஆமா ஆம கிராமம் கத்வதி ஆசம் எப்படி சொல்லணும் நீங்க படிங்க ஓகே நான் இன்னொரு கேட்கிறேன் क्वेश्चन கேட்கிறேன் நந்தினி கிம் பவத்யாஹ தர்ஷனம் ஏவ நாஸ்தி
ஆமாம் இல்ல ஆம ஆம நந்தினி கிராமம் நந்தினி இல்லம்மா, நீங்க தான் நந்தினி. இப்ப நீங்க நந்தினி, நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குறேன். நீங்க என்ன ஆமா கிராம கத்வத்தியாசனா கிராமம்க்கு போயிருந்தேன். இப்படிதான் இது மட்டும் சொன்னா போதும். நந்தினி கிம் பவத்யாஹ தர்சனம் ஏவ நாஸ்தி. ஆம கிராமம் என்ன சொல்றது? இத படிங்கோமா இந்த சென்டென்ஸ சைடுல இருக்கிறத. சைட்ல இருக்கிறத படிக்கணுமா மேடம்? ஆமா ஆமா பர்சன்ட். ஆமா கிராம கத்வதி ஆசம். கிராமம் கத்வதி ஆசம். இப்ப நான் செகண்ட் क्वेश्चन கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். கிராமே கே விசேஷ ஆசே. கிராமத்துல என்ன விசேஷம் உண்டு? ग्रामे ये समाजसेवा ये समाजसेवा सायं च केषाञ्चन सम्माननम् आसे. சாயந்திரமா யாரோட சம்மானனம் இருந்தது, ஒரு என்ன சொல்வா, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவளை கூப்பிடுறதுக்கு இருந்தது. கிராமத்துல என்ன விசேஷம் உண்டு? என்ன விசேஷம் உண்டு கிராமத்துல? நந்தினி இப்ப ரொம்ப நாளும் தர்ஷனம் கிடைக்கல. அவ சொல்றான் ஆமா கிராமம் கத்வதி ஆசம், நான் ஊருக்கு போயிருந்தேன், கிராமத்துக்கு போயிருந்தேன். கிராமேக்க விசேஷ ஆஸ்தி, கிராமத்துல என்ன இருந்தது? தேர்ட் क्वेश्चनல பவத்யாஹ ஜனகஸ்ய ஷஷ்டி வருஷாணி வா. என்ன எழுதணும்? என்னோட அப்பாவோட 60 பிறந்த நாள் இருந்தது. மௌ ஜனகஸ்ய ஷஷ்டப்தி என்ன சொல்வா? ஷஷ்டப்தி சமாரம்பா ஆசே. ஷஷ்டப்தி ஷஷ்டாப்தி சமாரம்பா. இப்ப புரிஞ்சுதா? நந்தினி किं भवत्याः दर्शनमेव नास्ति नास्ति. ஆன்சர் சொல்லுமா? மம ஆன்சர் இங்க எழுதி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டேன் உங்ககிட்ட, நந்தினின்னு கேட்டேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन திரும்பி இந்த ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவத்யாக தர்சனம் ஏவ நாஸ்தி. நந்தினி ஏன் ஒரு தர்சனம் கிடைக்கல அப்படின்னு கேக்குற. ஆமா என்ன சொன்னோம்? அதுக்கு கிராமத்துக்கு கிராமம் கத்வதி கிராமம். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन கிராமே க விசேஷ ஆசே. கிராமத்துல என்ன விசேஷம் இருந்தது? என்ன இருந்தது கிராமத்துல? எங்க அப்பாவோட ஷஷ்டாப்தி சமாபனம் சமாரம்பா ஆசேத். எங்க அப்பாவோட ஷஷ்டாப்தி சமாரம்பா இருந்தது. ஜனகஸ்ய ஷஷ்டாப்தி சமாரம்பா ஆசேத். மூணாவது क्वेश्चन கேக்குறேன், பவத்யாஹ ஜனகஸ்ய ஷஷ்டி வருஷாணி வா. எங்க உங்க அப்பாவோட 60வது இது ஷஷ்டி இது இருந்தது, சமாரம்பம் இருந்ததா? ஆன்சர் ஆமா. இங்க இருந்தே எடுத்துக்கணுமா? இங்க இருக்கிறதெல்லாம் இங்க போட்டிருக்கு, சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆமா சைட்ல இருந்து. அதுல இருந்து படிங்க ஃபர்ஸ்ட். ஆமா படிங்க. ஆம் ஆம் கிராமம் கதவதி ஆஸ்தம் சாயே ச கேஷாத்
கேஷாஞ்சன் சம்மானனம் ஆசீத். அந்த இது வச்சுன்னு இதுல ஃபில் பண்ணணுமா மேடம்? இத்தனை கொடுத்துருக்காங்க, இதுல நாங்க ஃபில் பண்ணோம் பாக்கலாம். ஏ சமாஜ் சேவா, ஏ சமாஜ் சேவா நிஸ்வார்த்யா பாவனாய நிஸ்வார்த்த பாவனையா குர்வந்தः நிஸ்வார்த்த பாவனாய குர்வந்தः தேஷாம் கேஷாஞ்சன் சம்மானனம் ஆசேத். मम जनकस्य षष्ट्यब्दि समारम्भः आसीत्. सप्ताहे एव आमा आसीत्. मम पुत्रस्य अनारोग्यम् आसीत्. என்னோட புத்திர இதுல உடம்பு சரியில்லை, அனாரோக்கியம் அனாரோக்கியம் ஆசீத். அடுத்தது அந்த இடத்துக்கு 6வது விஷயம்ங்க வார்த்தாவரணஸ்ய பிரபாவः இத்யேவ உக்தே வைத்யேன. என்ன வாத்தாவரோட பிரபாவம் தான் இப்படி டாக்டர் சொல்லியிருக்கார். இந்த கிளைமேட் மாறுறதுல இதனால நைவ நித்யானம் கிருகம் தந்தவ்யம் தர்ஷித்தும் சக. இல்ல இது ஃபுல் இல்லம்மா, அது ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அது முடிஞ்சுது. நைவ இதானே கிரகம் கந்தவ்யம் இல்ல, இப்போ வீட்டுக்கு போகணும். கந்தவ்யம் ததர்த்தம் பிராத்தः பூஜா ஹோமாதிகம் ச ஆசீத். அதுக்காக காலே பூஜா ஹோமம்லாம் இருந்தது. அஸ்து சரி, ஸ்வசாயம் அவசியம் ஆகமிஷ்யாமி. நாளைக்கு சாயந்திரம் நிச்சயமா வரேன். இப்ப நான் இதுக்கு சான்ஸ்கிரிட்ல சொல்றேன், ஆன்சர் அங்கேன்னு சொல்லுங்க. கிம் பவத்யா தர்சனமேவா நாஸ்தி. நந்தினி, உன்னோட தர்சனமே ஆகலையே. மம கிராமம் கச்சதி அஸ்தம். அப்புறம் अच्छा ग्रामे का विशेष आसीत्. கிராமத்துல என்ன விசேஷம்? கிராமத்துல என்ன விஷயம் அதே சூஸ் பண்ணி சொல்லுங்க. கிராமே கேஷாஞ்சன் கிராமத்துல என்ன விசேஷம் இருந்தது இப்ப சொல்லுங்க. எங்க அப்பாவோட அதுக்கு அது சென்டென்ஸ் எடுத்து சொல்லுங்க. மம ஜனகஸ்ய समारम्भः आसीत्. இல்ல வேற வேண்டாம், இது ஒண்ணு போறோம். அப்புறம் 3வது क्वेश्चन பவத்யாஹ ஜனகஸ்ய ஷஷ்டி ஹர்ஷானி வா. இங்க உங்க அப்பாவோட 60ஆம் கல்யாணம்? ஆமா. ஆம். கிம் கிம் ஆச்சு? என்னெல்லாம் இருந்தது? என்னெல்லாம் இருந்தது? சாயம் ச கேஷாஞ்சன் சம்மானனம் ஆசீத். சாயந்திரமா என்ன இதெல்லாம் இருந்தது. ये समाज सेवां निस्वार्थ भावनया कुर्वन्तः सन्ति तेषां केषाञ्चन सम्मानम् आसीत्. யாரெல்லாம் சமாஜ் சேவையில இருந்தாலோ அவளுக்கு ஒரு என்ன சொல்லுவா மரியாதை பண்ணிட்டு. சரி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம். அதை படிச்சு படிச்சு பார்க்கணும் ரெண்டுதான்.
மனசுல கொஞ்ச நாள் குறிப்பிட்டு கோழியும் படிக்கணும் அதையும் படிக்கணும் அப்பதான் சரியாகும். முள்ள முள்ள படிக்கலாமா? ஆமா. சரி சரி இது சொல்லுங்கம்மா. பிரேயர். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महे महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः भवन्तु. धन्यवादः. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆமா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நல்ல கஷ்டம். திருப்பி 10 தடவை படிக்கணும் அதை. படிச்சு